ஹாய் காய்ஸ், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கேர்ள்ஸ் ஜோனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழைய வீடியோ தான். எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்க ஒரு பழைய முறத்தை எங்கள் பாட்டி இந்த மாதிரி புதுசாக்கி வச்சுருக்காங்க. இது எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது ஃபெனோக்ரிக் சீட்ஸ், அப்புறம் பேப்பர். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. இந்த முறத்தை நீங்கள் பழசாக இருக்கிறத இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அந்த பேப்பர் போட்டு இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். வாஷ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தொடப்பு குச்சி வச்சு நீங்கள் எடுத்துருங்க. எடுத்தக்கப்புறம் இதை இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஊற வச்சதை நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டுக்கிட்டாங்க. கூட கொஞ்சோண்டு சாதம் வடித்த தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்குது. இது கூட வெந்தயமும் அரைச்சி சேர்க்கணும். அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அரைச்சி இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த முறை ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. தடவினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து காய வச்சுருங்க. காய வச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.